சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த நிரந்தர ஜீவனாம்ச விஷயம் இருக்கு இல்லைங்களா, கணவனை தண்டிக்காம மனைவி கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குதாமே. முதல்ல இந்த ஜீவனாம்சம்னா என்ன, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜீவனாம்சம்னா இப்போ கணவன் மனைவி ஒன்னா வாழல அப்படின்னா, ஒன்னா வாழ்ந்திருக்கும் போது மனைவி என்ன நிலைமையில எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ல வாழ்ந்திருப்பாங்களோ அதே நிலைமையில மனைவியும் சரி அந்த குழந்தைங்களும் சரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் தான் சட்டத்தால கொண்டு வரப்பட்ட இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி ஜீவனாம்சத்துல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டெம்பரரி மெயின்டெனன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு. டெம்பரரி மெயின்டெனன்ஸ்னா என்ன அப்படின்னா, வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது, நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கு நடத்துறதுக்கும் சரி உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கும் சரி கோர்ட் உங்களுக்காக அலாட் பண்ற ஒரு இன்ட்ரம் அமௌண்ட் தான் வந்து இன்ட்ரம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து பர்மனன்ட் அலிமனினா என்ன அப்படின்னா, கோர்ட் அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் உங்களுக்கு அவார்ட்ல என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் நிரந்தர ஜீவனாம்சம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பர்மனன்ட் அலிமனி. சரி, விவாகரத்து ஆன ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? வேலைக்கு போற பெண்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கும்போது அவங்க சுச்சுவேஷன் வேற, வேலைக்கு போறாங்கன்னா அவங்க சுச்சுவேஷன் வேற, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் வேற. ஸோ அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டும் சரி அவங்களோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்ஸும் சரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணும். இவங்களுக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட் மட்டும்தான், நம்ம இல்லை. சரி, இந்த ஜீவனாம்ச தொகையை வந்துட்டு கோர்ட் எதை வச்சு தீர்மானம் செய்கிறாங்க? ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு 6.16 லட்ச ரூபா ஜீவனாம்சம் கேட்டு ஜட்ஜே டென்ஷன் ஆன சம்பவம் நடந்தது. இந்த கேஸை சொன்னதே நான் தான், மறுபடியும் என்கிட்டயே புதுசாக சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ என்ன அப்படின்னா, இப்போதான் நான் சொன்னேன், முன்னாடி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் இதுவும். கோர்ட்டுக்கு தான் டிசைட் பண்ணும் யாருக்கு என்ன அமௌண்ட்டு. தட் இஸ் ஒருத்தர் கூட வாழும்போது உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி இருக்குமோ, எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு எக்ஸஸாக நீங்கள் கேட்குறதும் தப்பு, இதுக்கு கம்மியாக நீங்கள் கேட்டாலும் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நீங்கள் பார்ட்டிஸ் டிசைட் பண்ணுறது. ஸோ ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அண்ட் கோர்ட்டோட கையிலையும் இருக்குது, அவங்க டிஸ்கிரிப்ஷன். சரி, இந்த ஜீவனாம்சங்கிறது விவாகரத்தான பெண்களுக்கு மட்டும்தானா? ஜீவனாம்சங்கிறது காமன் தான், பட் இன் ஜென்ரல் விவாகரத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளால வந்து ஜீவனாம்சம் கேட்க முடியும். கோர்ட் தான் அதை கன்சிடர் பண்ணும். நீங்க வந்து எவ்வளவு நாளா கூட இருந்தீங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு குரூவல்ட்டி ஏதாவது நடந்ததா, கூட சேர்ந்து வாழ முடியலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி அதை அவாய்ட் பண்ண வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு உண்டு. சரி, இப்போ ஏதோ ஒரு காரணங்களால நோய்வாய்ப்பட்ட ஒரு கணவனோ அல்லது வந்துட்டு விபத்து காரணமாக மாற்றுத்திறனாளியான ஒரு கணவன், அவர்கிட்ட வந்து மனைவி விவாகரத்து வாங்கிட்டாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு அந்த மனைவி வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? அல்லது தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கு போராட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு கணவன்கிட்ட மனைவி வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? ஜீவனாம்சம் கேட்கறதுங்கிறது விமனோட ரைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது தரதும் தராததும் கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் இப்பதான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு ஒரு கணவன்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா அது டிட்டர்மின் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி வந்து கோர்ட்டு தான். அண்ட் என்னால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுங்கிற பர்டன் ஆஃப் ப்ரூஃபை ப்ரூவ் பண்ண வேண்டியதும் அந்த கணவர் தான். ஸோ இதை வந்து கோர்ட்டில் முழுக்க முழுக்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் வந்து கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத வெறும் ஒரு குவெஸ்டின் மூலமாக பதில் சொல்றது இட்ஸ் நாட் பாசிபிள். சரி, இந்த ஜீவனாம்ச தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்தான மனைவிக்கு மட்டுமா, இல்லை அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த குழந்தைக்கு சேர்த்து தான் பொருந்துமா? ஜீவனாம்சம்ங்கிறது அவரை சார்ந்து இருக்கிறது, கணவரை சார்ந்துக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கணவருக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு காமனான விஷயம் தான். ஸோ டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஒரு கல்யாணம் முடியும் போது அந்த கன்சர்ன்டு பர்சனை ரீப்ளேஸ் பண்றதுக்கோ, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ, அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கோ கோர்ட் அவார்ட் பண்ற இல்ல அவங்க கேட்குற அந்த அமௌண்ட் தான் வந்து ஜீவனாம்சங்கிறது. ஸோ இது குழந்தைங்களுக்காகவும் கேட்கலாம், மனைவி தனக்காகவும் கேட்டுக்கலாம், ஏன் ஹஸ்பண்ட் கூட வைஃப் கிட்ட கேட்க முடியும். சரி, இந்த மாதிரியான சட்டங்களை வச்சுக்கிட்டு கணவன்களை மிரட்டக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? பிரவீன்குமார் ஜெயின் வர்சஸ் சஞ்சு ஜெயின் அப்படிங்கிற ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கணவர்களை தண்டிக்கிற மாதிரி இல்லாம ஆப்போசிட் சைட், அதாவது மனைவிக்கும் சரி அவங்க குழந்தைங்களுக்கும் சரி ஒரு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அஷ்யூர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸை எப்படி அவார்ட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி அவார்ட் பண்ணுவாங்க, யாருக்கு அவார்ட் பண்ணுவாங்க, எதுக்கு எவ்வளோ கிராண்ட் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னுமே ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு ஜாஸ்தியாவோ கம்மியாவோ கிளைம் பண்ணா கோர்ட்டே அக்செப்ட் பண்ணாது. பிகாஸ் அவங்க ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 rupees அவங்க அலிமனியா கேட்குறாங்க அப்படின்னா உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற முதல்ல கோர்ட் யோசிக்கும். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன அசெட் இருக்கு, எல்லாத்தையும் கோர்ட் யோசிக்கும். கோர்ட் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலிமனியே கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஜாஸ்தி கிளைம் பண்ண, இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேஸ்ல கர்நாடகாவே எக்ஸஸா மெயின்டெனன்ஸ் கேட்ட ஒரு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே ஒருத்தர் தான். இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு தரப்பை வச்சு யாரையும் ஹரஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு சீரான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டோட ஒரு மெயின் அம்சமே. சரி, இப்போ கோர்ட் ஆர்டர் படி ஒருத்தர் வந்து ஜீவனாம்சத்தை வந்து கொடுக்காம ஏமாத்தினாலும் இல்லை கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு கொடுக்காம அது வந்துட்டு அவங்களையும் ஏமாத்துற மாதிரியான வேலைகளை செய்தாலும் அப்படிப்பட்ட நபருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குது? அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்ல போயிட்டு நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் அப்பவும் அவங்க வரல அப்படின்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, எவ்வளோ அசெட் இருக்கு, எங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சேலரி அட்டாச் பண்றதுக்கோ இல்லை அசட் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அசட்டை அட்டாச் பண்றதுக்கோ அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கோர்ட் எடுத்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுமோ அது கோர்ட் பார்த்துக்கும். சரி, இப்போ விவாகரத்து வாங்கிட்டு ஜீவனாம்சம் வாங்கிட்டு இருக்க ஒரு பெண் வந்துட்டு மறுமணம் செய்து கொண்டாக்கா அப்போ அந்த முதல் கணவர் வந்துட்டு தொடர்ந்து ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுமணம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த மனைவிக்கு வந்து முன்னாடி கோர்ட்ல ஆர்டர் பண்ண அந்த ஜீவனாம்சத்துக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, ரைட் வந்து எக்ஸ்டிங்விஷ் ஆயிடும். ஆனா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ அந்த மாதிரி அவங்க சேர்த்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்க சான்சஸ் இருக்கு. மறுமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த குழந்தைங்களையும் சேர்த்து அந்த இரண்டாவது கணவர் தத்தெடுத்துக்கிட்டதான் அர்த்தம். ஸோ மெயின்டெனன்ஸ் தனியாக அந்த குழந்தைங்களுக்காக அந்த கன்சர்ன் பர்சன் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம டிட்டர்மின் பண்ணிக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பற்றி தான். இன்னும் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஸோ அதுக்கு தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் கேஸ் நான் எவ்வளோ ஃபாலோ பண்ணணும் இல்லையோ நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த விஷயத்துல மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. உங்களுக்கான விளக்கத்தை நாங்கள் சீக்கிரம் கொடுக்க காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மதீஸ் லீகல் லென்ஸ். காவல் உதவி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க விமனோட சேஃப்டிக்காக. நீங்க அந்த ஆப்ல போயிட்டு உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து உங்க டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்க ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்டோ அவங்களோட நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம். போலீஸ்க்கும் உடனே போய் கம்யூனிகேட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு அவங்க உடனே வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களால ஃபோன் பண்ணி சொல்ல முடியல, அந்த மாதிரி எமர்ஜென்சில இருக்கீங்க, சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க SOS பட்டன் பிரஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு தேவையான நேரத்துல வந்து சேரும்.